எந்த முடியாது புருஷனை பத்தாம் பிறந்தான ஐயோ ஐயோ என் சாமி நீ போயிட்டு நீ போயிட்டு நான் என்ன செய்யுது நான் அந்த அண்ணன் கூட தான் வாழணும் என்னுடைய அண்ணன் கூட வாழ்ந்தா நீ என்ன என்ன அழகுல கூடவன் என் காதுல கொடுத்தா அதே மாதிரி என் கையில குறைச்சனா இல்ல என் கையில குறைச்சனா எனக்கு இருக்கிறது உனக்கா இல்ல என் மண்டையில உனக்கு இருக்கா வசனத்தை பேச மச்சான் உனக்கு இருக்கிறது எனக்கு என்ன இல்ல ஒவ்வொன்னா காமெடி ஒவ்வொரு கை நல்லா சிகப்பா இருக்கா ஏன் எனக்கு கை இல்ல கை இருக்கு சிகப்பா இருக்கா நான் கையில வளையல் போட்டுருக்கேன் நீ போட்டிருக்கியா யார் வளையல்லாம் அழகு இல்லாததான் வளையல் போடுவாங்க அப்ப நான் என்ன அழகு நான் அழகு இல்லையா அடிச்சா முண்டை அது என்னது கிலோ 30 மசுரு கிலோ 30 மச்சான் என் தங்கச்சி முடி இல்லாம இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க ஏதோ வளர்ந்த கிராம காலனிக்கு போய் என்ன ஒண்ணு கேட்டா அங்க மசூர புடுங்கன்னு சொல்றா சட்டம் கண்டம் கட்டம் கண்டம் இப்பத்தே மச்சான் பிரியா இருக்கு கோயிலுக்கு மொட்டை இறக்கிருக்கேன் இந்தா கூந்தல்லாம் பொம்பளை என்னைய மாதிரி குண்டி தங்கச்சி பொம்பளை கூந்தல் கருப்பு உன் குண்டி அவன் என்னமோ சொன்ன வர என்ன ஓடி தங்கச்சி ஐயோ ஓடி வா மச்சான் என் தங்கச்சி ஜெகன்மோகினி பேய் மாதிரியே இருக்கு மச்சான் தங்கச்சி மண்டே பாடுற கதவாளி மண்டை போவோமா ஊர்கோலம் உலகம் எங்கெங்கோ ஓடும் பொண்ணு யாரோ பாடும் காணி நூறு ஓடும் பொண்ணு யாரோ பாடும் காணி நூறு காலம் காணும் போவோமா ஊரே அதிசயமான பெண்தானே புது சுகம் தேட வந்தேனே மங்களம் உண்டாகட்டும் அண்ணா வணக்கம் உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அண்ணா தங்கச்சி அண்ணா அப்பா உங்களை பார்த்தாரா பார்த்தார் என்ன சொன்னாருண்ணா உன்னை கூட்டிக்கிட்டு காவலுக்கு போக சொல்லியிருக்கு காவலுக்கு போக சொன்னாரா அப்பா என்னையும் பார்த்தாரு என்னகிட்ட சில விஷயங்கள்லாம் சொன்னாரு ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவலுக்கு போகணும் அதான் குலவழக்கம் குல ஆச்சாரம் அப்படின்னாரு அண்ணா அண்ணா நம்ம நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க அது யாருன்னா புதுசா இருக்கு இப்ப பாருங்க அண்ணா அத்தா உனக்கு நாத்துனா என்னங்கண்ணா சொல்றீங்க இப்படி ஒரு அழகா
நாத்தனாதான். ஐயோ ஐயோ, அவன் என்னமோ அண்ணா உண்மையாக சொல்றீங்களா? இந்த வரேன். மொட்டார் மொட்டார்னு அடி விழுகுது. நல்லா போடுங்க மச்சான், சொல்லி போடுங்க. வள்ளி அவர்களுக்கு இங்கே வலதுகாணி. இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது அருமை சகோதரி ஜெயசாந்தி அக்கா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வேலை விட்டேன், நான் இன்னும் ஒன்னே தான் மச்சான். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். அண்ணா இவ நாத்துனானா? இவ என்ன நீங்க இவளதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? நாத்துனா எப்படி நாத்துனா? மாசமா இருக்கா? எப்படி நாத்தனான்னு கேக்குறேன். எப்படி நாத்துனா எனக்கு தெரியலையேம்மா. ஒரு ஏத்தனார், நீங்க நாத்தனார். ஏய் எதடி எதைய நீ கூட ஒரு தடவை அண்ணா இங்க வாங்கண்ணா. சொல்லவே இல்லையே. லோடு இதெல்லாம் சொல்லவே இல்லை என்கிட்ட. நாத்த புடிங்கி ஏத்துனே. உருளைக்கிழங்கு மூட ஏத்த சொன்னா அவர் கருணக்கிழங்கே ஏத்திட்டார். அடே அப்பா அண்ணா 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 அண்ணா, அவளும் ஒரு பெண் தானே, ஏன்னா அப்படி பண்றீங்க? அவளுடைய அழகை பாருங்கண்ணா. எத்தனை அழகுல நம்ம இப்படி ஒரு அழகா பாத்துருக்கோமா? உங்களை அரவிந்த் ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். ஏமா அப்படி சொல்றீங்க? என்னம்மா நீ எல்லாம் என்ன அழகு? என்னங்க நீ எல்லாம் ஒரு அழகா? இங்க பாரு. ஐயோ, எனக்கு இதெல்லாம் எரியுது. நான் என்ன செய்வேன்? என்ன அதே மாதிரி கட்டிப்பிடியா? என்ன பண்றோம்? உன் புருஷன் யூடியூப்ல பார்த்துட்டு அருவா எடுத்துட்டு வருவான். தங்கச்சி பறவை விரட்டுத்தாவா? பறவை விரட்டிடுவோமாண்ணா? ஒரே விரட்ட அண்ணா, பறவை நம்ம விரட்டுவோம், ஆனா அவ ஆடுவாளா? ஏமா இங்க வாங்க. பதற நாட்டியம்லாம் ஆடுவா. பரதநாட்டியம் ஆடுவியா? பதரநாட்டியம். பரதநாட்டியம். பரதநாட்டியம். பரதநாட்டியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான பதரநாட்டியம். அடாடா. என்னது? தாம் திம் தாம் தூம் தூம் தாம். ஏய் அப்பா, இப்படி ஒரு ஜதியா? இது பெரிய சதியால இருக்கு. நாத்தனா உட்கார்ந்தலாம் ஆடுவேன். அப்படியா? நிஜமா எப்படி அது? உட்கார்ந்தலாம் ஆடுவேன். என் தங்கச்சி சரி, எப்படி அண்ணா சொன்னது மாதிரி பறவை விரட்டிடுவோம். அண்ணா சொன்னதுக்கு தவறே கிடையாது. சொல்லிடுவோமா? விரட்டிடுவோமா? ஆளும் 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 அழகான பட்சிகளே ஆளும் அழகான பச்சைகளே ஆலோலம் சோ. ஆளும் ஆளும் அழகான பட்சிகளே கருங்குயிலே கருங்குயிலே ஆலோலோ. இந்த புள்ள நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம். இத கல்யாணம் பண்ணீங்க நம்ம பல பேரை இழக்கிற மாதிரி ஆயி பேரு வேண்டாம். இந்த பொண்ணு நம்ம இப்படியே இருந்து விரட்டினா நல்லா இருக்காதா? என்ன ஏண்டி எடுத்துட்டு வர? என்ன எதுக்கு எடுத்துட்டு வர? என்ன ஆட்டம் இருக்கு? என்ன ஆட்டம் இருக்கு? என்ன ஆட்டம் இருக்கு? அங்க இடி முழங்கு. ஏப்பா அவசரப்பட்டு சாமி ஆட்டாடி அடிச்சு அவளுக்கு சாமி வருமே வந்தது ஐயனாரா? டேய் விட்டேன்னா முது தரிச்சு போவோம். அப்புறம் வந்தது யாரு? வந்திருக்கிறது யாரு?
வந்தது யார் ஆத்தான்னு தெரியுதா? டேய், இருடா. வந்தது யார்? வந்தது யார்? வந்தது வகுத்த வழி